जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கடிகாஸ்தானம். குலபதி அபூர்வமாக சில இடங்களில் சதுர்தச வித்யைகளிலும் உள்ள சகல சாஸ்திரங்களையும் சாங்கோபாங்கமாக ஆராய்ந்து கற்றுக் கொடுப்பதற்காக பல ஆசிரியர்களை தம் கீழே வைத்து கொண்டும் சீனியர் ஸ்டூடெண்ட்களை கொண்டு ஜூனியர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் ஏராளமான மாணவர்களுக்கு கல்வி அளித்த குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் குலபதி என்று பெயர். குலபதி முன்ஷி என்கிறோம். மெட்ராஸில் குலபதி பாலகிருஷ்ண ஜோஷி என்று இருக்கிறார். 2 பேரும் குஜராத்திக்காரர்கள். 2 பேரும் ஷீயில் முடிகிறது. ஆனால் இவர்கள் நான் இப்போது சொன்ன ஒரிஜினல் அர்த்தப்படி குலபதிகள் இல்லை. காலப்போக்கில் கல்வி பிரச்சாரத்தில் மிகவும் சிறப்பாக தொண்டு செய்யும் ஒரு பெரியவரை குலபதி என்று சொல்வதாக ஏற்பட்டதிலேயே இவர்களை குலபதி என்கிறோம். முன்ஷி அநேக வித்யாசாலைகளும் நம்முடைய கலாச்சார பிரச்சாரத்துக்காக வித்யா பவனமும் வைத்தவர். ஜோஷி அநேக வருஷங்கள் உசந்த முறையில் ரொம்பவும் நல்ல பெயருடன் தியாலாஜிக்கல் ஹைஸ்கூலில் ஆசிரியராக இருந்தவர். அதனால் இவர்களை குலபதி என்று சிறப்பித்து சொல்கிறோம். வசிஷ்டர் மாதிரி மகா பெரியவராக ஒரு குரு இருக்கிற போது அவரிடம் 4 வார்த்தையாவது நேரே கற்றுக்கொண்டு வசிஷ்ட சிஷ்யன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஏராளமானவர்களுக்கு ஆசையாய் இருந்திருக்கும் அல்லவா? இவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அந்த மகா பெரியவர்களும் ஆசையோடு வருகிற அத்தனை வித்தியார்த்திகளையும் குருகுலத்தில் சேர்த்து கொண்டு நிறைய ஆசிரியர்களை தங்களுக்கு கீழே அமர்த்தி கொண்டு இவர்கள் மூலம் அவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவது, ஆரம்ப கட்டங்களில் ஏதோ 1-2 விஷயங்கள் மட்டும் தாங்களே சொல்லிக் கொடுத்து அட்வான்ஸ்டு கட்டம் வரும்போது சவிஸ்தாரமாக கிளாஸ் எடுப்பது என்று வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். போன நூற்றாண்டில், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள் என்று வித்யா பாரங்கதராக ஒருவர் இருந்தார். பாரங்கதர் என்றால் கரை கடந்தவர், பாரம் என்றால் அக்கறை. அவருடைய சிஷ்யர்கள் என்று ரொம்ப பேர் அடுத்த தலைமுறையில் வந்தார்கள். அவ்வளவு பேரும் முழு வித்யாபியாசமும் அவரிடம் செய்தவர்கள் இல்லை. கடைசி ஸ்டேஜில் இவர்கள் நேரே அவரிடம் பாடம் கேட்டது. அதற்கு முன் அநேகமாக சீனியர் மாணவர்களிடம்தான் இவர்கள் படித்ததெல்லாம். ரகுவம்சத்தில் முதல் சர்க்க முடிவில் வசிஷ்டரை குலபதி என்று சொல்லியிருக்கிறது. சாகுந்தலத்தில் கண்வ மகரிஷியை குலபதி என்று சொல்லியிருக்கிறது. சிறிது காலம் கழித்து ஏராளமாக சாஸ்திரங்களும் காவியங்களும் உண்டாகிவிட்ட போது 10,000 மாணவர்களுக்கு இம்மாதிரி குருகுலம் நடத்துகிறவருக்குத்தான் குலபதி என்று பெயர் கொடுக்கப்பட்டது. 10,000 என்பது அதிசயோக்தியாய், அதாவது மிகைப்பட கூறலாய் இருக்கலாம் என்கிறார்கள். எப்படியானாலும் 100 கணக்கிலாவது மாணவர்கள் இவற்றில் இருந்திருக்கத்தான் வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், இத்தனை மாணவர்கள் இருந்த போதிலும் குருவானவர், அதாவது அந்த குலபதியானவர் ஃபீஸையோ தட்சிணையையோ நினைக்காமல் அவ்வளவு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தாமே சாப்பாடு போட்டு ரட்சிக்கும் நிஜ ஆச்சாரியராக இருந்திருக்கிறார். யோ அன்ன தானாதி போஷணாத் அத்யாபயதி. எவன் சாதம் போட்டு பாடம் சொல்லி தருகிறானோ அவனே குலபதி என்று லட்சணம் சொல்லி இருக்கிறது. நல்ல காரியம் செய்கிறார், தன் ராஜ்யத்தில் நிறைய வித்வான்களை உருவாக்குகிறார் என்று ராஜா பாட்டுக்கு இவருக்கு சம்பாவனை பண்ணி கொண்டிருப்பான். இவரும் ஏராளமான சீஷ பிள்ளைகளை கல்விமான்கள் ஆக்குவார். பிருத்யார்த்தம், அதாவது பணத்துக்காக என்ற வாடையே இராது. ஆனாலும் மொத்தத்தில் பார்த்தால் பெரிய வித்யாசாலைகள் நடத்திய குலபதிகள் அபூர்வமாகத்தான் இருந்தார்கள். தனியாக ஒரு ஆச்சாரியன் சிறிதாக குருகுலம் நடத்துவதே பொது விதியாக இருந்தது. பூர்வகால போதனை அமைப்பின் வளர்ச்சி. வேத காலம் என்கிற ஆதி காலத்தில் நம்முடைய தேசத்தில் மாத்திரமில்லை, உலகத்திலேயே முதலில் கல்வி போதிப்பது எப்படி ஆரம்பித்தது என்றால், ஒவ்வொரு ரிஷியும் அவருக்கு ஈஸ்வர அனுகிரகத்தில் ஸ்புரித்த, அதாவது ரிவீலான மந்திரங்களையும் வித்யைகளையும் தன்னுடைய புத்திரன் மாதிரியாக இருக்கப்பட்ட நெருக்கமான பந்துமித்திரர்களின் குழந்தைகள் ஆகியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்தான் ஆதி ஸ்கூல் பிறந்தது. வித்யைகள் என்று இங்கே சொன்னது
பிற்காலத்தில் அந்த வார்த்தையில் உள்ளடங்கிய ஆர்ட்டுகளையும், அதாவது கலைகளையும் சயின்ஸ்களையும் அந்த ஆரம்ப காலத்தில் அவ்வளவாக குறிக்கவில்லை. அக்காலத்தில் ஒவ்வொரு உபாசனா மார்க்கமும் மட்டுமே ஒரு வித்யை எனப்பட்டது. நல்ல தியான லயத்திலே ஒரு ரிஷியின் அந்தக்கரணம் பரமாத்மாவிடம் செருகி கொண்டு கிடக்கும்போது அந்த பரமாத்ம ஸ்வரூபமான ஆகாசத்திலிருந்து அவர்களுக்குள் மந்திரங்கள் ஸ்புரிக்கும். குறிப்பு: இவ்விஷயமும் இதன் பின் வரும் விஷயங்களில் சிலவும் நம் நூலின் 2ஆம் பகுதியில் வேதம் என்ற உரையில் உள்ள அனாதி, அபௌருஷேயம், ஒலியும் படைப்பும் என்ற பிரிவுகளில் விவரிக்கப்பட்டுள்ளன. வாசகர்கள் அவற்றில் ஒரு கண்ணோட்டம் விட்டால் இனி படிக்கவிருப்பவை நன்கு தெளிவாகும். அந்த பரமாத்மாவின் அனுகிரகத்தில் அதை அடைவதற்கு உபாயமான ஏதாவது ஒரு உபாசனா மார்க்கமும் தானாக ரிவீலாகும், வெளிப்படும். யமதர்மராஜா நசிகேதஸுக்கு உபதேசித்த மாதிரி, சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசித்த மாதிரி, ஒரு தேவதை அல்லது தெய்வத்தன்மை அடைந்த ஒரு மகா புருஷர் ஒரு ரிஷிக்கு அல்லது வேறொரு சத்பாத்திரத்துக்கு இப்படிப்பட்ட வித்யையை உபதேசிப்பார். ஸ்வர்கலோக சம்பந்தமுள்ள அக்னி வித்யை நசிகேதஸுக்கு யமதர்மராஜா உபதேசித்தார். அந்த வித்யை அதற்கப்புறம் அதை பெற்ற சிஷ்யனான நசிகேதஸின் பெயரிலேயே வழங்கப்படட்டும் என்றும் வரம் கொடுத்தார். இதே போலத்தான் இன்னும் சில வித்யைகளும் அவற்றில் உபதேசம் பெற்ற சிஷ்யர் பெயரில் இருக்கின்றன. உபகோசல வித்யா, சத்யகாம வித்யா, மைத்ரேயி வித்யா என்று உபனிஷத்தில் வருகிறவை. அவை யாரை குறித்து உபதேசிக்கப்பட்டனவோ அவர்கள் பெயரை வைத்துத்தான். உபதேசிக்கிற குருவின் பேரிலோ அல்லது உபாசனா மூர்த்தி அல்லது தத்துவத்தின் பேரிலோ இல்லாமல் இப்படி சில வித்யைகள் சிஷ்யர் பேரில் இருப்பதிலிருந்து ஸ்ரத்தா பக்தியுடன் வித்யையை கற்றறிய விரும்புகிற மாணவனுக்கு ஆதியில் எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதிக்கும் ஆதிகால ஸ்கூல் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். வித்யைகள் என்பது பற்றி பேச்சு வந்தது. பிரம்ம வித்யா என்ற எல்லா வித்யைகளுக்கும் முடிவான சத்திய தத்துவத்தை சொல்லும் வேதாந்தமான உபனிஷத்துக்களை ஒரு மொத்தமாக சேர்த்து குறிப்பிடுவது வழக்கம். என்ன பெரிய பிரம்ம வித்யையோ என்று இதைத்தான் பேச்சு வழக்கில் சொல்வது. இந்த பிரம்ம வித்யான உபனிஷத்துகளில் அநேக வித்யைகள் பஞ்சாக்னி வித்யா, மது வித்யா, வைஸ்வானர வித்யா, சம்வர்க்க வித்யா, தஹர வித்யா, அந்தர்யாமி வித்யா என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறவை வருகின்றன. ரிச்சுவல், அதாவது சடங்கு நிறைய இருக்கப்பட்ட வித்யைகள் அப்படி இல்லாமல் தியானாதி அபியாசங்களால் கிரகிக்கக்கூடிய தத்வரூபமான வித்யைகள் ஆகிய எல்லாம் நிறைய இருந்திருக்கின்றன. இவற்றை முதலில் ஈஸ்வர பிரசாதத்தால் பெற்ற ரிஷிகளும் இதே மாதிரி மந்திரங்களையும் பல மந்திரங்கள் அடங்கிய சூக்தங்களையும் ஆகாசத்திலிருந்து அபௌருஷேயமாக பெற்ற ரிஷிகளும் இவற்றை தங்கள் வாரிசுகளுக்கும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கப்பட்ட மற்ற பசங்களுக்கும் தங்கள் அகத்திலேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததில்தான் ஆதிகால ஸ்கூல் உண்டாயிற்று. ரிஷிகளின் பர்ணசாலைகள் பொதுவாக ஆசிரமம் என்பார்கள். இவற்றில் இந்த மாதிரி போதனை நடைபெற்ற ஆசிரமங்களை ரிஷிகுலம் என்பார்கள். ரிஷிகுலம்தான் நம்முடைய அல்லது மனித குலத்துடைய முதல் பள்ளிக்கூடம். இப்படி ரொம்பவும் ஆரம்பத்தில் ஒரு குடும்ப பாரம்பரியமாகவே தான் வித்யைகளும் வித்யாசாலைகளும் இருந்திருக்கின்றன. அப்புறம் இந்த ரிஷிகுலக்காரர்களில் ஒருவருக்கொருவர் தொடர்பு பரிவர்த்தனை ஏற்பட்டு கல்வி முறை விருத்தியாகி அவரவரும் தங்கள் குடும்ப வித்யையை மட்டுமின்றி மற்ற வித்யைகளையும் மந்திர சூக்தங்களையும் மற்ற ரிஷிகுலங்களுக்கு போய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर